ஹலோ, வெல்கம் டு சீசன் பட்ஸ். நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறது ரொம்பவே டேஸ்டான சிம்பிளான ரெசிபி கேரட் பால் அல்வா. வாங்க இப்போது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இப்போது எல்லாருமே வீட்டில் இருக்கிற நேரம் எல்லாருக்கும் ஏதாவது வித்தியாசமாக சாப்பிட்ணுன்னு தோணும். அதே சமயம் நமக்கு ஈஸியாக கிடைக்கக்கூடிய பொருட்களாகவும் இருக்கணும். நான் அல்வா செய்கிறதுக்கு நான்ஸ்டிக் கடாய் யூஸ் பண்ணியிருக்கேன். நம்ம இரும்பு கடாயும் யூஸ் பண்ணலாம். இரும்பு கடாயினா நம்ம கண்டினியூஸாக ஸ்டிர் பண்ணணும். நமக்கு நான்ஸ்டிக் அப்படின்னா உங்களுக்கு கண்டினியூஸாக ஸ்டிர் பண்ணுற தேவை இருக்காது. கடாயில் 4 கப் பால் சேர்த்துக்கலாம். 4 கப்புன்றது உங்களுக்கு 600 ml வரும். இல்லைனா 500 ml பால் வாங்கிட்டு 100 ml வாட்டர் சேர்த்துக்கலாம். இப்போது பால் சூடாகும் போதே நம்ம அரைச்சி எடுத்து வச்சுருக்க கேரட் பல்ப்பையும் சேர்த்துடலாம். அதாவது நம்ம ஜூஸாக வடிகட்டி யூஸ் பண்ணக்கூடாது. அப்படியே பச்சை கேரட்டை நம்ம அரைச்சி அது 2 கப் சேர்க்க போகிறோம். அப்போ தான் உங்களுக்கு பாலோடு அந்த கேரட்டும் நல்லா மிக்ஸ் ஆகும். பாலோட கேரட் பல்ப்பையும் நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போது துருவி வச்சுருக்க கேரட்டையும் சேர்த்துடலாம். நல்ல ஃபைன் துருவலாக இருக்கணும். அப்போ தான் உங்களுக்கு நல்ல சீக்கிரம் வேகும். அதே மாதிரி சாப்பிட்றதுக்கும் நல்லாயிருக்கும். அதனால் நீங்கள் கிரேட் பண்ணும் போது நல்ல கிரேட்டராக பார்த்து சூஸ் பண்ணிங்கன்னா நல்ல ஃபைனான கேரட் துருவல் கிடைக்கும். இப்போது எல்லா கேரட் துருவலையும் சேர்த்தாச்சு. பால், கேரட் பல்ப்பு, கேரட் துருவல் எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணணும். இப்போ திரும்பவும் சொல்கிறேன், நம்ம இரும்பு கடாயாக இருந்தால் நம்ம கண்டினியூஸாக மிக்ஸ் பண்ணலாம். இந்த கடாய் நான்ஸ்டிக்குன்றதுனால நான் அப்பப்போ மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறேன். நம்ம அடியில் தங்காத மாதிரி நம்ம கிளறி விட்டுட்டே இருக்கணும். இப்போது இந்த பாலோட அளவு நல்லா சுண்டணும். அதாவது 3 பங்குலேருந்து 1 பங்கு ஆகிற வரைக்கும் நம்ம சுண்டை வேக வைக்க போகிறோம். அப்போ தான் உங்களுக்கு கொஞ்சம் திக்னஸாக கிடைக்கும். அதே மாதிரி கேரட்டோட ஃபுல் டேஸ்ட்டும் பாலோட மிக்ஸ் ஆகி நமக்கு டேஸ்டான கேரட் பால் அல்வா கிடைக்கும். இப்போது பாலும் ஓரளவுக்கு சுண்டிருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம சுகர் சேர்த்துடலாம். சுகர் நம்ம அதிகமாக சேர்க்க தேவையில்லை. ஏன்னா கேரட்லேயே இனிப்புத்தன்மை இருக்கும் அப்படின்றதுனால நம்ம அதிகமாக சுகர் சேர்க்க தேவையில்லை. நான் 3/4 கப்பு தான் சுகர் சேர்க்குறேன். அதுக்கு மேலே நம்ம டேஸ்ட்டு பார்த்துட்டு உங்களுக்கு தேவைன்னா நீங்கள் எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கலாம். ஆனால் 3/4 கப்புன்றதே ஜாஸ்தி தான். இப்போது சுகர் நல்லா மெல்ட் ஆயிடுச்சு. நம்ம திரும்பவும் நல்லா ரெடியூஸ் ஆகிற வரைக்கும் நல்லா கொதிக்க விடணும். நமக்கு நல்ல திக்கான கண்டென்ட்டாக ஆகிற வரைக்கும் நல்லா பாயில் பண்ணாதான் உங்களுக்கு கெட்டியான கேரட் அல்வா கிடைக்கும். இப்போது பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு நல்லாவே திக்காயிருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம வாசனைக்காக ஏலக்காய் தூள் சேர்த்துக்கலாம். 2லேருந்து 3 டீஸ்பூன் வரைக்கும் நம்ம ஏலக்காய் தூள் சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடணும். அதுக்கூட ஒரு பிஞ்சு சால்ட்டும் சேர்த்துக்கலாம். ஏன்னா இனிப்பை கொஞ்சம் தூக்கி காட்டுறதுக்காக தான் நம்ம இங்கே சால்ட்டு சேர்க்குறோம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இன்னும் கொதிக்க விடணும். இப்போது அல்வா ஓரளவுக்கு திக்காயிருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம 1 இல்லைனா 2 டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணலாம். நெய் சேர்க்கும் போது தான் உங்களுக்கு கடாயில் ஒட்டாமல் நல்லா திரண்டு வரும். நமக்கு நெய் ஜாஸ்தியாக வேணும்னா நம்ம நெய் சேர்த்துக்கலாம். சில பேருக்கு ரொம்ப நெய் சேர்த்தா சாப்பிட முடியாது. அதனால் நான் கம்மியான நெய் சேர்த்துருக்கேன். கேரட் அல்வாவுக்கு ரொம்ப நெய்யும் தேவைப்படாது. கேரட் அல்வா கொதிக்கும் போதே நம்ம அதுக்கு சேர்க்க வேண்டிய ரோஸ்டட் கேஷ்யூஸை வறுத்து எடுத்து வச்சுக்கலாம். அதுக்கு ஒரு கடாயில் 1 டேபிள் ஸ்பூன் நெய் ஊற்றி நெய் நல்லா சூடானதும் உடச்சி வச்சுருக்க முந்திரி பருப்பை சேர்த்து பொன்னிறமாகிற வரைக்கும் ஃப்ரை பண்ணணும். முந்திரி பருப்பு லைட்டாக ப்ரௌன் கலர் சேஞ்ச் ஆகும் போதே நம்ம எடுத்து வச்சுருக்க காய்ந்த திராட்சையும் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். உங்களுக்கு திராட்சை நல்லா உப்பிட்டு வரும். இந்த ஸ்டேஜில் நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். இப்போது வறுத்து வச்சுருக்க முந்திரி திராட்சையை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு மீடியம் ஃப்ளேமில் நம்ம குக் பண்ணிகிட்டே இருக்க போகிறோம். நமக்கு அல்வா திக்காகிற வரைக்கும் நம்ம
குக் பண்ணணும். நெய் சேர்க்கும் போது உங்களுக்கு கடாயில் ஒட்டாமல் வரும். நம்ம கண்டினியூஸாக ஸ்டிர் பண்ணணும், இல்லை முடியல அப்படின்னா நம்ம ஒரு பிளேட் போட்டு மூடி வச்சிடலாம். அப்படி நம்ம மூடி வைக்கல அப்படின்னா நல்ல பாப்பப் ஆகி உங்களுக்கு எல்லா பக்கமும் அல்வா ஸ்ப்ரெட் ஆகும். கையில் ஊண்டாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. கண்டினியூஸ் ஸ்டிர் முக்கியம். அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் ஒரு பிளேட் போட்டு மீடியம் ஃப்ளேமில் நல்லா ட்ரை ஆகிற வரைக்கும் நம்ம குக் பண்ணிகிட்டே இருக்கணும். இப்போது அல்வா நல்லா ட்ரை ஆயிருச்சு, நீங்களே பார்க்கலாம். சுவையான ஈஸியான கேரட் பால் அல்வா ரெடி ஆயாச்சு. நீங்கள் கடையில் வாங்கி சாப்பிடக்கூடிய அதே டேஸ்ட்டு இதுலேயும் இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள். உணவே மருந்து, மருந்தே உணவு, அதுவே நம் பாரம்பரியம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.